ஏற்காடு ரொம்பவே சின்ன ஹில் ஸ்டேஷனாக இருந்தாலும் அங்கே சுற்றி பார்க்குறதுக்கும் என்டர்டெயின்மெண்ட்க்கும் நிறைய பிளேசஸ் இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் பீகோ பார்க் போனதே இல்லை அப்படின்னா நான் பீகோ பார்க் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அங்கே நிறைய கிளிங்க கூட நீங்கள் பழகலாம். சின்ன பசங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அது சம்மந்தப்பட்ட வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், லிங்க்கில் போய் பாருங்கள். இப்போது ஏற்காடில் இருக்கிறதுலே ரொம்ப சூப்பரான 2 பீக் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜென் சீட், லேடி சீட். இப்போ அங்கே தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்காடு லேக் ரோட்டில் மார்னிங் ஒரு வாக் பண்ணோம். நானும் அம்மாவும் வாக்கிங் முடிச்சுட்டு அங்கே காஃபி ஸ்டாப் அப்படின்னு ஒரு கடை இருந்தது. அங்கே போய் காஃபி சாப்பிட்லான்னு போனோம். அந்த கடையோட ஆம்பியன்ஸே ரொம்ப நல்லா இருந்தது. சின்ன காஃபி ஷாப்பாக இருந்தாலும் அங்கேருந்த அட்மாஸ்பியரும் அந்த ஆம்பியன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லைட் எஃபெக்ட்லாம் சூப்பராக இருந்தது. அங்கேருந்த மெனு கார்டு எடுத்து பார்த்தோம். அவங்ககிட்ட ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஆஃப் காஃபி, டீ, பிஸ்கெட்ஸு, மில்க் ஷேக்கு, ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்தது. எங்களுக்கு தேவையான ஜிஞ்சர் டீ அண்ட் ஒரு காஃபி ஆர்டர் பண்ணோம். அங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரேக்லேயே நிறையா அவங்க ஹோம்மேட் பிஸ்கெட்ஸ், சாக்லேட்ஸ், அப்புறம் ரோஸ்டட் காஃபி பவுடர் எல்லாம் அவங்களே சேல் பண்ணுறாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. டீயும் அதே போல் டேஸ்ட் சூப்பராக இருந்தது. லேடிஸ் வியூ பாயிண்ட் போகிறதுக்கு 2 வழியாக போகலாம். பஸ் ஸ்டாண்ட் பக்கம் போயும் போகலாம், இல்லை அங்கே சைன் போர்டில் போட்டிருக்க மாதிரி ரைட் சைட்லேயே போனாலும் போகலாம். எங்கே போனாலும் லாஸ்ட்டில் அங்கே போய் ஜாயின் ஆகிற இடம் சேம் தான். சின்ன சின்ன ரோடு, பள்ளத்தாக்கில் வீடு, ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்க. நீங்கள் ரோஸ் கார்டனும் பார்க்க முடியும். பட் பிஃபோர் 9 போனீங்கன்னா உங்களுக்கு அங்கே கேட் ஓப்பன் இருக்காது. நாங்கள் போகும்போது ரோஸ் கார்டன் க்ளோஸ் இருந்தது. ஸோ நாங்கள் டைரெக்டாக பீக் பாயிண்ட் பார்க்குறதுக்கு போயிட்டோம். மார்னிங் சாப்பிடாம போயிட்டோம். ரொம்ப பசியாக இருந்தது. பட் எந்த கடையுமே திறக்கலை. ஏன்னா ரொம்ப எர்லி போனாங்கன்னா ஒன்றுமே அங்கே கிடைக்காது. அதே போல் ரொம்ப எர்லி போகிற டைமில் மிஸ்ட் அதிகம் இருந்ததுன்னா உங்களால் எந்த வியூவும் பார்க்க முடியாது. பை லக்கிலி நாங்கள் போகிற டைமில் நல்லா வெயில் அடிச்சனால எங்களுக்கு கீழே இருந்த மொத்த இடமும் நல்லா கிளியராக இருந்தது. லேடி சீட் வியூ பாயிண்ட்லேருந்து நம்ம பார்க்கும்போது சேலம் மொத்தமாக நம்ம நல்லா தெரியும். அதே போல் இங்கே நிறைய குரங்குங்க இருக்கும். நீங்கள் செல்ஃபி ஸ்டிக்கோ இல்லை கேமராவோ வச்சு எடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. பிடுங்கிட்டு போயிடுச்சுன்னா திருப்பி கிடைக்காது. நெக்ஸ்ட்டு ஜென் சீட் போய் பார்க்கலாம் வாங்க. லேடி சீட்லேருந்து ஜென் சீட் ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர் தான். ஜென் சீட் வந்துட்டோம். இங்கே நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கும். கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஏறி தான் மேலே போனால் தான் வியூ கிடைக்கும். ஒரு சிம்பிளாக ஒரு கோட் சொல்லுவாங்க இல்லையா, த பெஸ்ட் வியூ கம்ஸ் ஆஃப்டர் தி ஹார்டஸ்ட் கிளைம். அதுதான் இது. இந்த படி ஏறி நீங்கள் மேலே வரும்போது அதுக்கான பலனை நீங்கள் பார்ப்பீங்க. 1515 மீட்டர்ஸ் அபவ் தி சீ லெவல். நல்ல கிளைமேட், சில்னஸ் இருந்தது. நாங்கள் போகிற டைமில் வெயில் அடிச்சனால எங்களால் மொத்த சேலத்தோட வியூவும் பார்க்க முடியுது. டிசம்பர் டைமில் வந்தீங்கன்னா எல்லாமே ஃபாகால் கவராக இருக்கும். உங்களால் அவ்வளோவா கீழே என்ன இருக்குன்னு பார்க்க முடியாது. இப்போ லக்கிலி எங்களால் ஃபுல்லாக வியூ பார்க்க முடியுது. அடுத்தா நாங்கள் போட்டிங் போகலான்னு வந்தோம். பட் போட்டிங் போகிற இடத்துல ரொம்ப கூட்டம் இருந்ததுனால ஜஸ்ட் லேக் மட்டும் சுற்றி பார்க்கலான்னு வந்தோம். டோக்கன் ஒரு பர்சனுக்கு 20 ருபீஸ் தான். 20 ருபீஸ் கொடுத்து டோக்கன் வாங்கிட்டு உள்ளே போனீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு அட்மாஸ்பியர் இருக்கும். நல்லா காத்தோட்டமாக மரம் கீழே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணலாம். சின்ன பசங்கள்லாம் விளையாடுறதுக்கு ஊஞ்சல், அதே போல் இந்த ஸ்லைடர் எல்லாமே இருக்குது. நல்லா விளையாடுவாங்க. நீங்கள் ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ணலாம். எங்கள் மம்மிக்கு சின்ன வயசில் ஊஞ்சல் ஆடின ஞாபகம் வந்துருச்சு. அதனால் கூப்பிட்டு போயிட்டு அவங்களே கொஞ்ச நேரம் விளையாடிட்டு நெக்ஸ்ட்டு பார்க் ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா அக்வேரியம் இருக்குது. பட் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது நிறைய ஃபிஷ்ஷஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினச்சோம். பட் எல்லாமே நார்மல் ஃபிஷ்ஷஸ் தான். பட் நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஆஸ்கர், பேரட் ஃபிஷ், சிச்லிடு, ஏஞ்சல் ஃபிஷ்ஷு, டின் ஃபாயில், அப்புறம் பார்த்திங்கன்னா கோல்ட் ஃபிஷ், கோய், இந்த மாதிரி எல்லா வெரைட்டியும் வச்சுருக்காங்க. சின்ன பசங்களாம் கூப்பிட்டு போனீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இன்னும் நிறைய பிளேசஸ் நாங்கள் கவர் பண்ண நினச்சோம். பட் எங்களோட செக் அவுட் டைம் முடிஞ்சிருச்சு ஹோட்டலில். அது மெரிடியன் ஹில் டாப் ரெசார்ட்லேருந்து நாங்கள் தங்கியிருந்தோம். அதுக்கான வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். பார்க்காதவங்க லிங்க்கில் போய் பாருங்கள். உலகத்திலேயே மிக உயரமான முருகர் சிலை இங்கே தான் இருக்குது. இப்போ ஆத்தூரில் இருக்க முருகன் கோயில் பார்க்க போயிட்டு இருக்கோம். அடுத்த வீடியோ அதுதான் போடுறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.